ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு திலாக் டேக். இன்னைக்கு நம்ம எல்லாருமே கண்டிப்பாக நம்ம ஆண்ட்ராய்ட் மொபைலில் வந்து டெலிகிராம் ஆப் வந்து யூஸ் பண்ணுவோம். அதாவது சட் பண்ணுறதுக்காகவும் இல்லாட்டி வந்து ஏதாவது மூவிஸ் டவுன்லோட் பண்ணுறதுக்காகவுமே வந்து நிறைய பேர் வந்து இந்த டெலிகிராம் ஆப் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா மோஸ்ட்லி இன்னைக்கு நிறையா ஒரு லார்ஜ் சைஸ் ஃபைலை கூட வந்து இந்த டெலிகிராம் ஆப்பை யூஸ் பண்ணி நம்மளால் அனுப்பிக்கொள்ளவும் முடியும், நம்மளால் டவுன்லோட் பண்ணிக்கொள்ளவும் முடியும். ஸோ இந்த டெலிகிராம் யூஸ் பண்ணுறாலும் நமக்கு நிறையவே பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ இந்த டெலிகிராமில் வந்து சில பேர் வந்து சில இஷ்யூஸ் வந்து இன்றைக்கி நம்ம ஆண்ட்ராய்ட் மொபைலில் வந்து ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது இந்த டெலிகிராம் ஆப் வந்து சரியா ஒர்க் ஆகுதில்ல. அதாவது நீங்க இந்த டெலிகிராம் ஆப்ப வந்து ஓப்பன் பண்றீங்க. ஆப் வந்து ஓப்பனே ஆக மாட்டேங்குது. அப்படியே ஓப்பன் ஆகுனாலும் நீங்க வந்து டெலிகிராம் ஆப்ப யூஸ் பண்ணி ஏதாவது சாட் பண்றீங்க, இல்லாட்டி ஏதாவது டவுன்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அப்படி செய்துகிட்டு இருக்கப்போ வந்து ஆட்டோவாவே வந்து க்ளோஸ் ஆகுது. க்ளோஸ் ஆகுறப்ப ஆப் நாட் ரெஸ்பாண்டிங் இல்லாட்டி சம்திங் வென்ட் ராங். இந்த மாதிரி எரர் மெசேஜஸ் வந்து உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகிக்கொண்டே இருக்கு. இல்லாட்டி இந்த டெலிகிராம் ஆப்பை யூஸ் பண்ணுறப்போ ரொம்பவே ஸ்ட்ரக் ஆகுது, ஃப்ரீஸ் ஆகுது. இல்லாட்டி வந்து ஆப் வந்து பேக்ரவுண்டில் ரன் ஆக மாட்டேங்குது. இதனால உங்களால் ஃபைல்ஸ் வந்து டவுன்லோட் பண்ண முடியலை. இந்த மாதிரியான இஷ்யூஸ் வந்து நீங்கள் டெலிகிராம் ஆப்பில் ஃபேஸ் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவில் வந்து சிம்பிள் ஸ்டெப்ஸை ட்ரை பண்ணி எப்படி டெலிகிராம் ஆப்பில் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸை நம்ம சால்வ் பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இதை நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்தால் நான் விக்னேஷ் மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா உங்கள் மொபைலில் கூகுள் ப்ளே ஸ்டோர் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து சர்ச் பார் ஒன்று இருக்கும். அந்த சர்ச் பாரில் டெலிகிராம் அப்படின்றத சர்ச் பண்ணி இந்த டெலிகிராம் ஆப்பை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணோன்னா அப்டேட் காட்டுமா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணுங்கள். ஏன்னா மோஸ்ட்லி நம்ம அப்டேட் பண்ணாமல் தான் சில பேர் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படி யூஸ் பண்ணிக்கிட்டே சில பேர் இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அதனால நீங்கள் அப்டேட் பண்ணுங்கள். அப்டேட் பண்ணிவிட்டு முறுக்க வந்து டெலிகிராம் ஆப்பை ஓப்பன் பண்ணி இஷ்யூஸ் வந்து சால்வ் பண்ண முடிஞ்சிச்சா அப்படின்றத செக் பண்ணி பாருங்கள். அப்டேட் பண்ணுறனால கூட வந்து ஒரு 90% சான்ஸ் இருக்குது வந்து இந்த இஷ்யூஸ் வந்து சால்வ் பண்ணிக்கிறதுக்கு. நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு அதில் ஆப்ஸ் இல்லாட்டி ஆப் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். ஸோ இது வந்து மொபைல் பிராண்டுக்கு பிராண்ட் டிஃப்ரெண்ட் ஆகலாம். ஸோ உங்கள் மொபைல் எப்படி இருக்கோ அதே மாதிரி ஆப் மேனேஜ்மெண்ட் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஆப் மேனேஜ்மெண்ட் லோட் ஆகின பிறகு நீங்கள் என்ன செய்யணும்னா இதில் ஒரு சர்ச் பார் ஒன்று இருக்கும். அதை சர்ச் பாரில் டெலிகிராம் அப்படின்றத சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிட்டு அந்த டெலிகிராம் ஆப் அந்த இடத்துல ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஸ்டாப் அப்படின்றத கொடுக்கும்போது வந்து உங்களுடைய டெலிகிராம் ஆப் வந்து ஒரு ஃபுல்லாகவே வந்து ஸ்டாப் ஆகிரும். அதையும் செய்து கொள்ளுங்கள். அடுத்த நேரத்தில் ஸ்டோரேஜ் அப்படின்றதையுமே கிளிக் பண்ணி மேனேஜ் ஸ்பேஸ் அப்படின்றதையுமே கிளிக் பண்ணி ஃபுல்லாக கிளியர் டேட்டா பண்ணுங்கள். இப்படி பண்ணும்போது டெலிகிராம் ஆப்பில் உள்ள எல்லா டேட்டாஸுமே வந்து கிளியர் ஆகும். அப்படி கிளியர் ஆகும்போது டெலிகிராம் ஆப்லேயுமே ஏதாவது இஷ்யூ இருந்தாலுமே வந்து அது சால்வ் ஆகிறதுக்கான சான்ஸும் இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் டெலிகிராம் ஆப் ஓப்பன் பண்ணி உங்கள் நம்பர் கொடுத்து லொக் ஆகி இருக்க யூஸ் பண்ணி பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள். இதுக்கு முன்னால் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ் வந்து சால்வ் பண்ண முடிஞ்சா அப்படின்றத. அந்த ஸ்டெப்புமே ஒர்க் அவுட் ஆகாட்டி ஒருக்க வந்து டெலிகிராம் ஆப்பை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு திரும்பவுமே இன்ஸ்டால் பண்ணியும் செக் பண்ணி பாருங்கள். அன்இன்ஸ்டால் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறனால கூட வந்து இஷ்யூஸ் சால்வ் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதோட உங்கள் மொபைலையும் ஒருக்க ரீஸ்டார்ட் பண்ணிட்டும் செக் பண்ணி பாருங்கள். சம்டைம்ஸ் ஒரு சிம்பிள் ரீஸ்டார்ட் கூட வந்து நீங்கள் டெலிகிராம் ஆப்பில் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸை வந்து சால்வ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு மெத்தடாக இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. வந்து ரீஸ்டார்ட் பண்ணிட்டும் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் உங்கள் மொபைலில் வந்து 1 by 1 வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இதில் ஏதாவது ஒரு ஸ்டெப் மூலமாக நீங்கள் டெலிகிராம் ஆப்பில் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ் வந்து சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். அது என்ன ஸ்டெப் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன். இது தவிர உங்களுக்கு வேறு ஏதாவது ஸ்டெப்ஸ் தெரியுமா இருந்தாலுமே அதையுமே கமெண்ட் பண்ணுங்கள். அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணும்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.